அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பிரெட் அல்வா ரெசிபி தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 10 பிரெட்டுக்கு 500 மில்லி பால் எடுத்திருக்கேன். நல்லா பால் ஃபஸ்ட்டு காய வச்சுக்கலாம். பால் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பிரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 பிரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம சைட்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த சைட்லாம் ரிமூவ் பண்ணிடணும். நான் பிரெட் அல்வாவுக்கு இந்த சைட்லாம் சேர்க்கக்கூடாது. இதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் சைடெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சைடெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை 2 கட் பண்ணி வச்சிடலாம். அப்படியே போட்டு பொரிக்க முடியாது. இதே மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாமே பண்ணி 2 நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ பால் காய்ச்சான்னு பார்க்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பலாம் நம்ம இதை கொதிக்க விட வேணாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஆயில் ஊற்றி நம்ம முக்கி நம்ம பிரெட்டை பொரிக்கணும் தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நெய் ஊற்றி விட நீங்கள் பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப நெய் ஊற்றினா என் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் ஆயில் ஊற்றி நான் பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கிற போகிறேன். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக போட்டு பிரெட்டை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. கருகு விட்டமாக்கு நமக்கு பிரெட் அல்வா நல்லா சாஃப்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. நமக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரெட்டு. அந்தளவு பொரிச்சா போதும். அது பொரிய வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோக்களவு பிரெட்டை பொரிச்சு எடுக்கிறீங்களோ அது தக்கன உங்களுக்கு பிரெட் அல்வா கலர் சேஞ்ச் ஆகும். நெய் ஊற்றி பொரிக்கலாம். நெய் ஊற்றின மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். இது நிறைய பிரெட்டு நிறைய குடிக்கும் ஆயில வேற. அதனால் சாப்பிட முடியாது. அதனாலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பிரெட்டுமே பொரித்து எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்த பிறகு பிரெட் அல்வா எப்படி செய்யறதை பார்க்கலாம். நம்ம எல்லா பிரெட்டையுமே நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இதை நம்ம 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ முந்திரி சேர்த்துடலாம். போதும் வறுத்தா போதும், கறிக்கிறோம், எடுத்துடலாம். கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு வேண்டாம் சேர்த்துக்கிறலாம், தேவையில்லை விட்டுறலாம். நான் என் பசங்களுக்கு இது பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதிலே பாலை காய்ச்சி வச்ச பாலை இதில் ஊற்றிடலாம். இப்போ காய்ச்சி வச்சிருக்க பாலை இதில் ஊற்றிடுவோம். நல்லா கெட்டியான பால், அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் சேர்த்துட்றேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துடலாம். இந்த பவுட்ரு பண்ணது தீர்ந்துருச்சு, அதனால் நான் தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் பாதி வறுத்து வச்சு முந்திரி கிஸ்மிஸை பாதி போட்டுடலாம். நல்லா
பால் மறுபடியும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ப்ரெட்டை சேர்த்துடலாம். ப்ரெட்டை சேர்த்து நல்லா அது ப்ரெட்டு வந்து பாலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும், நல்லா அது உறிஞ்சிடணும். ப்ரெட்டு வந்து பால் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அது நமக்கு நல்லா சாஃப்டாக ப்ரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். முஸ்லீம் கல்யாண வீட்டிலலாம் ப்ரெட் அல்வா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மில்க் மேட் வேணாலும் மில்க் மேட் சேர்த்துக்கலாம். நான் சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் கலருக்காண்டி வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு பாலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஊற்றிடுறேன். இது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க, இல்லை தேவையில்லை. நான் வந்து வீட்டில் இருந்தனால நான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காண்டி சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பால் நல்லா வத்திருச்சு பாருங்கள். இப்போ அல்வா பார்த்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெய் விட்டுடலாம். அடி பிடிச்சிடாம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப கூழ்மாக இருக்கக்கூடாது. இப்படி இதாக இருந்தால் தான் ப்ரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். 6 வரை நமக்கு கெட்டியாயிரும் அல்வா வந்து. இந்த பதம் இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமாக்கும் நம்ம கரெக்டாக அல்வா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பாதி போட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு எப்படி நம்ம அல்வா இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து ப்ரெட் அல்வா பவுலில் போட்டு இது மேலே லைட்டாக முந்திரி சேர்த்துடலாம். நீங்கள் முந்திரி இது சேர்க்குறதோடையே வெள்ளரி விதை இருக்கும், அதை சேர்த்தா கூட அதோட சேர்க்கலாம். என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால தான் நான் சேர்க்கலை. நீங்கள் வேண்டாம் இது மேலே பால்கோவாவோட சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு எம்மியான ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். விசா சரமில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.